அறிஞர்களையும் பற்றி சில முக்கியமான நபர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்களிப்புகள் அனைப்பரியது. நாமும் தமிழ் மொழியை கற்போம், அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்வோம். கைலாசபதி இலங்கை தமிழ் அறிஞரும் இலக்கிய விமர்சகருமான கைலாசபதி அவர்கள் சங்க இலக்கியத்தின் பெரும் ஆழத்தை காட்டியவர். தமிழ் ஆய்வில் அவருடைய பங்களிப்பு இன்று வரை கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் திருக்குறள் மூலம் உலகிற்கு ஒளியூட்டியவர். 1330 குறள்களில் ஒழுக்கம், அன்பு, கல்வி, தலைமைத்துவம் போன்ற வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் எளிமையாக கூறியுள்ளார். ஔவையார் தமிழில் பக்தி, நீதி மற்றும் கல்வியை போதித்த தமிழ் பெண் புலவர் ஆவார். ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற சிறப்பான படைப்புகள் மூலம் நன்னறி, கல்வி, கட்டுப்பாடு போன்றவற்றை மாணவர்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுத்தார். சுப்பிரமணிய பாரதி சுதந்திர போராட்ட கவிஞர். பாரதி அவர்கள் இளைஞர்களால் துணிச்சலுடன் சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றை நோக்கி பயணிக்கவும் பெண் கல்வி அவசியம் ஊக்குவித்தார். உவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் இவர் சங்க இலக்கியங்களை தேடி சேகரித்து உலகிற்கு கொண்டு வந்தார். அவரின் அர்ப்பணிப்பு இல்லையெனில் பல நூல்கள் இன்று நமக்கு இருந்திருக்காது. இதுபோன்று இன்னும் பல்வேறுபட்ட தமிழறிஞர்கள் தமிழை வளர்க்க அரும்பெரும் பணியாற்றியுள்ளனர். முடிவாக இந்த அறிஞர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். கல்வி, ஒழுக்கம், உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை நமது வெற்றிக்கான அடித்தளங்கள். நாமும் நமது அடையாளமாகிய தமிழை கற்போம். தேனினும் இனிய மொழி தெவிட்டாத தேன் தமிழ் மொழியை நாமும் கற்போம், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க புகழ். நன்றி, வணக்கம்.